ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மொறு மொறுன்னு முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முறுக்குக்கு ஃபஸ்ட்டு நம்ம முறுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டம்ளர் அளவு உளுத்தம் பருப்பை வந்துட்டு பேனில் சேர்த்துட்டு வறுக்க ஆரம்பிச்சிடலாம். பார்த்திங்கன்னா கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு, அந்த வாசனை வரும். அந்த டைமில் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அதே பேனில் அதே ஒரு டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பை வந்துட்டு வறுத்து எடுத்துடலாம். இதுவும் அதே மாதிரி வாசனை வந்துட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா போதும். பாருங்கள், கடலைப்பருப்பும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரெண்டையும் ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டுட்டு ஆற விடணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, ஆறிடும். ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம இதை அரைக்க முடியும். ரெண்டு பருப்பும் நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா பவுடர் மாதிரி இருக்குது. இதை வந்துட்டு இப்போ நம்ம ஜலிச்சு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதை நல்லா ஜலிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கடைசியாக இந்த மாதிரி இருக்க மாவெல்லாம் தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லாஸ்ட்டாக இந்த மாவையும் அரைச்சிட்டு நம்ம ஜலிச்சு வச்சுருக்க மாவு கூடயே சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது தனியாக வச்சுருங்க. இது கூட பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அரிசி வந்துட்டு நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ அரிசி வேணுமோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வரமிளகாய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்திற்கு ஏற்ப எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு அரிசியை 3 பேட்சாக பிரித்து நான் வந்து மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். நீங்கள் நிறைய செய்கிற மாதிரி இருந்தால் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம். மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் 3 பேட்சாக பிரித்து அரைச்சிக்கிட்டேன். பாருங்கள், நல்லா மாவு மாதிரி நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு வரமிளகாயை அரைச்சி எடுக்க போகிறோம். அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். மாவில் நம்ம உப்பு சேர்க்காததுனால இதில் கரெக்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி வர வரைக்கும் அரைக்கணும். பாருங்கள், நல்லா பேஸ்ட் மாதிரி வந்திருக்கு. இந்த டைமில் நீங்கள் வந்து அடுப்பில் ஒரு கரண்டி வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இது லைட்டாக பபிள்ஸ் வர வரைக்கும் காய வைங்க. அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை. இப்போ நம்ம முறுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். ஓமம் அப்புறம் எள்ளு இது ரெண்டையும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சில்லி பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைச்சி வச்சுருக்க உளுந்தம் பருப்பு கடலைப்பருப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு செய்யும் போது முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உப்பு, காரம் இது ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெயை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மறுபடியும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் புளிஞ்சால் உங்களுக்கு ஈஸியாக வரணும், ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கரண்டியோட பேக் சைடில் போட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வந்துச்சுன்னா எண்ணெய் நல்லா சூடாக இருக்குன்னு அர்த்தம். முறுக்கை வந்துட்டு நீங்கள் 2 தடவை பொரித்து எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு முறுக்கு நல்லா மொறுமொறுன்னு வரும். முறுக்கை வந்துட்டு இந்த மாதிரி டர்ன் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் 2 சைடும் ஈக்குவலாக வேகும். பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறமா கலர் பார்த்திங்கன்னா இந்த கலர் வந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்துடலாம். முறுக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா 3-4 வாரம் வரைக்கும் கூட நீங்கள் வச்சுட்டு சாப்பிடலாம். அவ்வளோ முறுக்கு வந்திருக்கு.
நீங்கள் கரெக்டாக பபுள்ஸ் குறைஞ்சதுக்கப்புறமா பபுள்ஸ் நல்லா அடங்கினதுக்கப்புறமா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தடவை பொரிச்சிட்டு இன்னொரு தடவை லைட்டாக வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா மொறுமொறுன்னு சூப்பராக வந்துடும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அபீஸ் ஃபுட் கேலி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.